ரவுண்ட் ஒன் மேட்ச் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் டெம்பிள் ஆமந்தூர் பட்டி வெர்சஸ் கொடரோடு. டாஸ் வின் பண்ணி ஒய்ஏசிசி ஃபீல்டி சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேர் ஆஃப் ஃபைட் டெம்பிள் வராங்க. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்னா ஸ்ட்ரைக்கில் தீபன் இருக்காங்க, நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் கவி இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு இங்கே சுந்தர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர், முதல் பந்து. பிக் ஸ்விங்குக்கு போனாங்க, உடம்பு ஒட்டி வருது பந்து. செகண்ட் பால், சுந்தர் டு தீபன், ஷாட். இந்த ஷாட்டை தான் முதல்ல ட்ரை பண்ணார். இன்ஃபீல்டை கிளியர் பண்ணி முதல் பவுண்டரி கொண்டு வராங்க ஓவரோட 2வது பந்துலேயே. தேர்ட் பால் ஓவரில் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து சரியாக படல. இன்னும் ஃபைனாக புல் பண்ணி தான் 1G தான் கொடுத்துருக்கோம். இது 4 போக வாய்ப்பா? எஸ், பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆள் அதை பக்கம் தட்டி விட்டார். 4 பேருக்கு 2வது 4. 4th ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி. 1G கிடைக்கும் இந்த பந்தில். லாஸ்ட் ஒரு மீனிங் ஷாட்டு குத்திருச்சுங்க. அவருக்கு முன்னாடி சம பம்பு 4 எடுத்துகிட்டு வர. இந்த ஓவரில் வரக்கூடிய பவுண்ட்ரி போலையா? ஐயோ, பவுண்ட்ரி போயிடுச்சுன்னு நினச்சேன். 2 எடுத்துக்காங்க இந்த பந்தில். செக் பண்ணி சொல்லுவாங்க. போன பால் செக் பண்ணிட்டு பவுண்ட்ரியில் 2 ரன்ட்டாங்க. ஷாட் நேருக்கு நேராக நெத்தி அடி. 1 பவுன்ஸில் 4ங்க. இந்த ஓவரில் வரக்கூடிய 3வது 4. போன பந்திலே வந்துடும் எதிர்பார்த்தேன். ஆல்மோஸ்ட் பவுண்டரி லைன்ட்ட போய் தடுத்துருக்காங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க. இங்கே ஃபைட் டெம்பிள் ஆமந்தூர் பட்டி. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு இங்கே தினேஷ் வந்திருக்காங்க. லாங் ஆன் அண்டு கண்ட்ரி கவுகானர் வச்சுருக்காங்க. டீப்பில் 2 ஃபீல்டு வெளியே வைக்கணுங்க. முதல் பந்து வாங்கி அடிச்சுட்டாருங்க. பெரிய ரீஜனை கிளியர் பண்ணா. எஸ், கிளியர் ஹிட்டுங்க. கவி அவர் கையிலேருந்து வரக்கூடிய 6. முதல் ஓவர் முழுக்கவுமே டாமினன்ஸாக தீபன் தான் பேட்டிங்கில் இருந்தாங்க. செகண்ட் ஓவரில் முதல் பந்துலேயே ஒரு காட்டிட்டாருங்க. செகண்ட் பால் ஓவரில் தினேஷ் டு கவி ஸ்லோவர் 1 மாதிரி போட்டார். எக்ஸ்ட்ரா அக்காவில் தெளிவாக ஃபீல்டிங் பார்க்கணும்னு சொல்லும் போது மிஸ் ஃபீல்டுங்க. 4 பேருக்கு 6-4 10 ரன் டக்குன்னு வந்துச்சு. 25 இப்போ ஸ்கோரு. தேர்ட் ஒன் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து சரியாக படல. ஃபீல்டில் தெளிவாக எடுக்கணும். இப்போ பேக்கில் ஒருத்தர் வந்து எடுத்துட்டாருங்க. விக்கெட் கிடச்சிருக்கு. 6-4க்கு அப்புறமா இங்கே விக்கெட்டு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் அழகர். 4th ஒன் ஓவரில் ஷாட், சாமோ ஷாட்டுங்க. பிக்கப் ஷாட்டு பிடிக்கிற முதல் பந்து 4. ஆமாம், தரையோட எங்கேயோ போயிடுச்சு. ரோட்டை தாண்டி போயிடுச்சு பந்து. லாஸ்ட் ஒரு மீன் ஷார்ட்டாக போடப்படும். பிக் ஸ்விங்க்கு போனாங்க. அவ்வளோ ஓவர் போட பார்க்குறாரு. டாட்டா இருக்கு. ஷாட் நேருக்கு நேராக நெத்தி அடி. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. எஸ், கிளியர் 8. லாங் ஆஃப் மேலே ஒரு 6. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 35. ஒரு விக்கெட் மட்டும்தான் விட்டுருக்காங்க. பவர் பிளேவை சூப்பராக யூஸ் பண்ணிட்டாங்க இங்கே ஃபைட் டெம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே ரவி போட வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால அவுட் சைட் சர்க்கிளில் உங்களுக்கு 5 பேர். சர்க்கிள் தீபன் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட் கேப்பை பிக் பண்ணார். 4க்கான நல்ல சான்ஸ். ஓலையா, சாரி, 2 இதுலேயும் சர்ப்ரைஸாக இருக்குது. ஓய்யோ, அதான் ரெண்டாங்க மிக்ஸ் அப்புங்க. அங்கே ரன் அவுட்டு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஓவரில் தரையோட ஆடி இருக்காரு. விக்கெட்டு போன காரணத்தினால ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. மிஸ்ஃபீல்டு ஓவரில் ஸ்ட்ரைக்கில் கணேஷ் நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் பால் ஓவரில் கணேஷ் அவர் பிடிக்கிற முதல் பந்து நல்ல பந்து. டிஃபன் மட்டும் தான் பண்ண முடிஞ்சு. ஸ்டிக்கு மேலே பேக் ஆஃப் லென்த்லேருந்து கரெக்டாக வச்சார். 4th ஒன் ஷாட், குட் ஷாட், லோ ஃபுல் டாஸ். ஓய்யோ, கேட்ச் ட்ராப்பு. நான் கிளியரே பண்ணிடுவார்னு எதிர்பார்த்தேன். மினிமம் ஆச்சு பவுண்டரி ஆச்சு கிடச்சிக்குன்னு எதிர்பார்த்தா கையில் விழ வேண்டிய சிட்டரை விட்டுருக்காங்க. சிங்கிள் அதில். அடுத்த பந்து ஷார்ட், ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்ட். கேப்பில் பிளேஸ் பண்ண. எஸ், கிளியரே பண்ணியிருக்காருங்க. 6 அங்கே.
ரவி டு தீமன் அடுத்த பந்து ரிவர்ஸ்க்கான வச்சு தெளிவாக பட்டுருச்சா. இது 6ங்க, பேக் டு பேக் 6 ஸ்கொயராக நல்லாவே சாத்திருக்காருன்னு சொல்லுவேன். லெக் சைடில் ஒரு 6னா ஆஃப் சைடில் திரும்பி ரிவர்ஸ் ஸ்விட்சில் ஒரு 6 அடிச்சிருக்காரு. ஓவர் முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 51. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க 5 டெம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே நியூ பவுலர் தினேஷ் போட வந்திருக்காங்க. அவரோட முதல் பந்து ஒய்டு ரீபால் திருப்பி இருக்காரு. டாட் பால் சொல்லியிருக்காங்க. ஒய்டை உரசி வருது பந்து. செகண்ட் ஓவரில் தினேஷ் டு கணேஷ். ஸோ டிரைவுக்கான முயற்சி ஒன்றா இருக்கும். ரெண்டு எடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் ஓவரில் கட்டுக்கான முயற்சி ஆன் த அப்பில் நல்லா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிச்சு பந்து. டாட் ஆகிருக்கு. 4th ஒன் ஷார் இன்ஃபீல்டை கரெக்டாக கிளியர் பண்ணிட்டாரு. போன பாலும் இதுதான் ட்ரை பண்ணார். 4 நல்ல சான்ஸாக இந்த தடவை தெளிவாக 4 பேருக்கு கட்டவே ஹிட்டவேன்னு 4 கொண்டு வராரு. மேக்ஸிமம் பால்ஸ் கணேஷ் ஸ்டேக்கில் இருக்காங்க. குட் ஷாட் ஓவர் கவர்ஸ் பவுண்டரிக்கான சான்ஸ். 2 எடுக்கிறாங்க. போயிடுச்சான்னு பார்த்து சொல்லுவாங்க. எஸ் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் 2 4. எஸ் 2 4ங்க. ஐ திங்க் லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில். வெல் பிளேடு. மேக்ஸிமம் ரன்ஸை பொறுக்கிட்டாருங்க. தட்டி தூக்கிட்டாரு. ஸோ சிங்கிள் எடுப்பாங்க. சிங்கிள் இங்கே டபுளாகவும் மாறுது. அந்த இடம் கொஞ்சம் மேடு, கொஞ்சம் எடுத்து ஒரு லேட் ஆச்சு. அதில் சிங்கிள் டபுளாக மாறிடுச்சு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 64. 2 விக்கெட் தான் இது வரைக்கும் விட்டுருக்காங்க 5 டெம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே சுந்தர் போட வந்திருக்காங்க. அண்ணனுக்கு இது செகண்ட் ஓவர். ஸ்டேக்கில் இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தீபன். முதல் பந்து ஐயோ கீப்பருக்கு முன்னாடி செம எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஸோ பையில் ஒரு ரன் கிடைக்கும். செகண்ட் ஒன் ஷாட். ஐயோ சிட்டரா. மறுபடியும் ஒரு கேட்ச் ட்ராப்பு. 4 பேருக்கு. ஸோ அடிஷ்னல் ரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. தேர்ட் பால் ஓவரில் சுந்தர் டு தீபன். கொஞ்சம் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து ரெடியாக இருந்தார். பேக் ஃபுட்டில் புல் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஸ்கொயர்லுக்கு போயிருக்கு. அங்கே ஒரு ஃபீல்டில் டீப்பில் இருக்காங்க. சிங்கிள் டபுளாக இப்போ மாற்றுறாங்க. ஆக்சுவலாக ட்ரை ஐயோ மறுபடியும் விலைக்கு போகுது. இப்போ 2 3 மாறுது. கணேஷ் சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. சிக்கல கணேஷ் ஸ்டெம்ப் லைனில் சாமா வந்து ரொம்ப க்ளோஸாக வந்துச்சு. பேஸோட வந்துச்சு. லாஸ்ட் ரிமைனிங் சரியாக படல. கீப்பர் கையில் அழகாக விழுதுங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக்கில் நியூ பேட்ஸ்மேன் டேவின். லாஸ்ட் ஒன் ஓவரில் அவர் படிக்கிற முதல் பந்து நல்ல பந்து எக்ஸ்ட்ரா பேஸில் ஓவர் பிச் டெலிவரி டாட் ஆகிருக்கு. ஓவர முடிக்கிறாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 72. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க 5 டெம்பிள். ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு தினேஷ் வந்திருக்காங்க. அவருக்கு இது செகண்ட் ஓவர். ஸ்டேக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தீபன். முதல் பந்து ஸ்டம்ப் லைனில் வந்து தட்டி விட்டாருங்க. 1G. செகண்ட் ஒன் ஓவரில் ஷார்ட் பாலுக்கு அண்டரில் போனார். தெளிவாக எடுக்கணும். குத்த விட்டாங்க. 4 பவுன் நல்ல சான்ஸ். ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். உள்ளே வந்துருச்சு பந்து. இங்கே சிங்கிள் டபுளாக மாறுது. தேர்ட் பால் ஓவரில் ஷார்ட் தெளிவாக பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க தலையை தாண்டி போகிற 6 ரோட்டில் போய் குத்திடுச்சு பந்து. பந்து ஷார்ட். இது தெளிவாக பல்லன்னு சொல்லுவேன். கேட்ச் டேக்கன். 6 அடித்த இடத்துல ஆட்டம் வளர்க்க செஞ்சுருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் நின்று ஆடினார். அவரோட விக்கெட் பறிபோகுது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பொப்பு. அவருடைய முதல் பந்து இன்சைட் எட்ஜ் டாட் ஆகியிருக்கீங்க. போன பால் வைடு ரீபால். இந்த பால் தினேஷ் டு பொப்பு. ஷார்ட் கேப்பில் போகுது. தெளிவாக பார்க்கணும். ஃபீல்டிங்கு சொல்லும் போது மிஸ் ஃபீல்டிங். அங்கே பவுண்டரி லைன்ட்ட போய் இன்னும் போச்சு. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். 2 3 மாற்றுறாங்க இங்கே. எஸ் 3 ரன்னோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச 5 டெம்பிள் 85 அடிச்சிருக்காங்க. 86 36 பந்தில். இப்போ டார்கெட்டு ஒய்ஏசிசி கொடரோடுக்கு சின்னாலப்பட்டி டீமுக்கு. ஓப்பனிங் பேர் ஆஃப் ஒய்ஏசிசி வராங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபினேஷ். நான் ஸ்டேக்கர்ஸனில் தினேஷ் இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தீபன் வந்திருக்காங்க.
பெரிய சேஸு. செகண்ட் இன்னிங்ஸில் பவர் பிளேயில் முதல் பந்து லோ ஃபுல் டாஸ் அவுட் சைடு ஆஃபில் நல்ல வேகத்தில் வந்துச்சு. ஷார்ட் கவர்ஸ் ஃபீல்டர் கைக்கு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தினேஷ் செகண்ட் ஒன் ஓவரில் நல்ல வேகம் வந்திருக்கு. ஓவர் பிச்சு 1 ஃப்ரீ கிட் பால். edge good take but ரொம்ப unfortunate. well bowled and well kept இங்கே. next one edge and gone. இந்த டைம் விடலை அவுட் சைடு எட்ஜில் விக்கெட் வர்றாங்க. முதல் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு இங்கே தீபன். ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 down பேட்ஸ்மேன். ஸ்டிக்கில் ஆனந்த் நியூ பேட்ஸ்மேன். அவர் பிடிக்கிற முதல் வந்து ஸ்லோவர் 1 ஆஃப் கட்டுற வேரியேஷன் செம்ம கான்ட்ராஸ்டாக போட்டார் தீபன். அவர்கிட்ட இருந்த அடுத்த பந்து அதுவும் ஒரு ஸ்லோவர் 1 நேராக தூக்கி காலில் லெக் பை இருக்குது பட் ஓடல. எக்ஸ்ட்ரா பேஸ் எதிர்பார்க்கலாமா அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்லோவர் ஆஃப் கட்டுற வேரியேஷன். பேக் டு பேக் டாட்டு போட்டிருக்காங்க. ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ எக்கனாமிக்கல் ஃபஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளே பார்த்தீங்க 2 ரன் ஒரு விக்கெட்டில் போட்டு போயிருக்காங்க தீபன். செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு அழகரானே வந்திருக்காங்க. 2 பேர் வெளியே வைக்கணும். லாங்கான்னு வச்சுருக்காங்க. டீப் மிட் விக்கெட் வச்சுருக்காங்க. முதல் பந்து அபினேஷ் ஸ்ட்ரைக்கில் லோ ஃபுல் டாஸ் கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டாரு. ஸ்கொயரில் ஃபீல்டர் கிடையாது. 1 பவுன்ஸில் அங்கே பவுண்ட்ரி. செகண்ட் ஓவர் முதல் பந்துலேயே. செகண்ட் ஒன் பிக் ஸ்விங் அண்ட் மிஸ் யூ மிஸ் ஆகிட்டுன்னு க்ளீன் டீம் அப்படின்னு போல்ட் எடுத்திருக்காங்க இங்கே. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் வராங்க. தேர்ட் பால் ஓவரில் சுரேஷ் அவர்கள் ஸ்ட்ரைக் edge and gone. தெளிவான பந்து வீச்சு தெளிவான விக்கெட் கீப்பிங். பேக் டு பேக் விக்கெட் டபுள் பிரேக் த்ரூ ஓவரு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சிவா வராங்க. விக்கெட் எடுத்தால் அவனை ஹேட்ரிக்காக இருக்கும். சிவா ஸ்ட்ரைக்கில் நல்ல பந்து நேராக தூக்கி ஒரு யாருக்கிற காலையே சொருவிட்டார். பையில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் பெரிய விசுக்கு போனாங்க. தூக்கி மேலே போட்டிருக்காரு டாட்டு. இந்த ஓவரோட கடைசி பந்து ஸ்டெம்ப் லைனில் குட் ஃபீல்டிங் மிக்ஸப்பா அப்படின்னு பார்த்தா த்ரோ வேகம் விட்டுருக்காங்க. பட் ஓட முடியல. டாட்டோட ஓவர முடிக்கிறாங்க. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸோ வேறு லெவல் எக்கனாமிக்கல் பவுலிங் 2 ஓவருமே இப்போ வரைக்கும் 7 ரன்னு 3 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் தேர்ட் ஓவர் 10 மணி வந்திருக்காங்க. அவுட் சைட் சர்க்கிளில் 5 பேர் பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால. முதல் பந்து சிவா ஸ்ட்ரைக்கில் அவுட் சைட் ஏஜ் ஒரு சிங்கிள் கிடைக்கும். 1G அங்கே. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் சிவா கேப்பில் ப்ளேஸ் பண்ண பார்த்துருக்காரு. தரையோடு பண்ணியிருக்காங்க. சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் லெஃப்ட் ஆர்ம் டு லெஃப்ட் பேட்மேன். பேக் ஃபுட் பஞ்சுக்கு போனார். ஷார்ட் பாயிண்ட் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு டாட்டு. ஃபோர்த் ஒன் ஷார்ட்டாக போடப்பட்ட வந்து செம்ம ஹைட் ஏறி இருக்குது. விக்கெட் கீப்பர் கையில் விழுந்து அடுத்த டேக். பேக் டு பேக் விக்கெட்டை அழுறாங்க இங்கே 5 டெம்பிள்ஸ். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் மணி டு நந்தா. லெஃப்ட் ஆர்ம் அவருக்குனே உரித்தான ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன். பந்து கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணார். மேலே பட்டிருக்கு. பின்னாடி போன காதனால 1G. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 10. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க OSCC. நெக்ஸ்ட் ஓவர் இந்த பால் ராஜ்குமார் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சிவா. முதல் பந்து கீப்பரால் பிடிக்க முடியாது. 1G கிடைக்கும். செகண்ட் ஓவரில் மிட் ஆஃப் வச்சுருக்காங்க. தீபன் ஒரு கைக்கே போயிருக்கா. அடிச்சா விக்கெட்டு டேரக்ட் இருக்காங்க. முயற்சி இருந்துச்சு படல. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அடுத்த பந்து ஃப்ளாட் அவுட்டார். 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போகும். மறுபடியும் ஒரு சிங்கிள். பேக் டு பேக் 2 சிங்கிள். அடுத்த பந்து ஸ்டிக்கில் சிவா பாடிக்கு ரொம்ப க்ளோஸாக வருது. சிங்கிள் இதுலேயும். பந்து ஓவர் பிச் 1 கேப்பில் போகுது. கண்ட்ரியில் டீப்பில் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. அங்கேயும் ஒரு சிங்கிள். 4 சிங்கிள் தொடர்ந்து. ஜஸ்ட் ஓவர் ஃபீல்டர் ஹெட்டு கேட்சுக்கான முயற்சி இருந்துச்சு. டீப்லேயும் கவரில் ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. அதுலேயும் ஒரு சிங்கிள். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 16. 4 விக்கெட் விட்டுருக்காங்க. ஒரு முதல் பந்து லோ ஃபுல் டாஸ் தரையோட போகுது. ஒரு மிஸ்ஃபீல்டு பட் இருந்தாலும் ஓடல. சிங்கிள் தான். இந்த ஒரு கனி போடுறாங்க. முதல் பால் சிங்கிள். செகண்ட் ஒன் கொஞ்சம் ஷார்ட்டாக போட போகிறாங்க. பாட்டம் ஆஃப் த பேட்டில் இருந்துச்சு.
வித்து கிடைக்கும். பேட்டை கரெக்டாக விட்டார். பவுண்ட்ரி இப்போ தான் செக் பண்ணி கொடுப்பாங்க. எஸ், பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அங்கே தேர்ட் பால் ஓவரில் ஸ்டம்ப் லைனில் வர போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. எஸ், லாங்கான வச்சுருந்தாங்க, கொஞ்சம் வைடாக போயிருக்கு. அங்கே மிஸ்ஃபீல்டு கணேஷ் ஃபீல்டர் அங்கே சிங்கிள் டபுளாக மாறுது. இதில் பந்து ஷாட் ஆன் த அப்பில் வச்சார். பட் சிட்டருங்க ஸ்ட்ரெயிட் டு கணேஷ். விக்கெட் எடுக்கிறாங்க. பேக் டு 5வது விக்கெட் விடுறாங்க இதோட ஒய்எஸ்சிசி. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் அவருக்கு நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வேல்முருகன் நியூ பேட்ஸ்மேன். அவர் பிடிக்கிற முதல் பந்து கட்டுக்கான முயற்சி இருந்துச்சு, அதுக்கான வித்து கொடுக்கல. ஸ்டிக்கை ஒட்டி வருது பந்து. போன பால் ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட்டு. வேலு ஸ்ட்ரைக்கில் அதனால ஒன் லென்த் அழுத்தாரு. ஸ்டிக்கு மேலே வச்சாங்க, டாட் ஆயிருக்கு. கனி டு வேலு, லோ ஃபுல் டாஸ் அப்படியே தட்டி விட்டார். தாண்டி போச்சுன்னா அங்கே 1G. ஃபுல் டாஸ் குட் டேக் அங்கே. பட் நோ பால். இதுவும் ஃப்ரீ கிட் பால். இது ஸ்டெக்கில் சிவா இருக்காங்க. நல்லா வந்து ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப், கிரீஸ் டு கிரீஸ் டாட் ஆகிருக்கு. ஓவர முடிகிறாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 28. இது வரைக்கும் 5 விக்கெட் இருக்காங்க ஒய்எஸ்சிசி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். முதல் வந்து யார்க்கருக்கான முயற்சி, லோ ஃபுல் டாஸாக ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டில் அடிச்சிருக்காங்க. கணேஷ் அங்கே ஒய்டிஷ் லாங் ஆனில் ஃபீல்டர் ஸ்ட்ரெயிட்டில் வந்து எடுத்து விட 2 செகண்ட் ஒன். லோ ஃபுல் டாஸ் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. தேர்ட் பால் ஓவரில் இந்த தடவை ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இந்த யார்க்கருக்கு தான் முயற்சி இருந்துச்சு 2 பாலுமே. ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன். 4th ஓவரில் ஷாட். ஐயோ, ஐ திங்க் 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி எடுத்துகிறாரு பிடிக்கிற முதல் பந்திலேயே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ்குமார். பிடிச்ச முதல் பால் 4 அடிச்சிருக்காரு. லாஸ்ட் ரிமைனிங் ஷாட். ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு காட்டியிருக்காருங்க. எஸ், கிளியர் ஹிட். தலையை தாண்டி போகிற 6. பந்து பிச்சுக்குள்ளே போட்டார். டாட்டோட இந்த மேட்ச் முடியுது. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் 5 டெம்பிள் வெர்சஸ் ஒய்எஸ்சிசி. 5 டெம்பிள் இந்த மேட்ச் ஜெயிச்சு அட்வான்ஸ் ஆகிறாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு.